மக்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அதிரடி ஆக்ஷன் தான் போல. ஏன்னா சட்டசபையில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஓகே, தொடவும் மாட்டேன், தொட கூட விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு டைலாக் பேசினார். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? அதை செயல்முறையும் படித்திருக்கிறாரு. அது தாவேக்காவா இருக்கட்டும், இல்லை டிஎம்கேவா இருக்கட்டும், இல்லை ஏடிஎம்கேவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரே முடிவு தான் அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணியும் காமிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலையில ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல அமைச்சர் அதிகாரிகள் எல்லாம் ஆடி போற வகையில தான் அந்த மீட்டிங்குமே இருந்திருக்குது. கொஞ்சம் பார்த்து இருந்துங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறார். அதை பத்தின ஒரு டீட்டெயில் தொகுப்போம். அதை தாண்டி இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஏகப்பட்ட பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இல்ல இன்னொரு பக்கம் ஒரு வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னப்பா, ஊராட்சி மன்ற தலைவரே இவ்வளவு நகை போட்டிருக்கும் போது அப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு சம்பாரிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி பல பேரும் கேள்வி கேட்கிற வகையில தான் அந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டி நிறைய சம்பவங்கள் இருக்கு. எல்லாத்தையும் தெல்ல தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி வீடியோ ஃபாலோ பண்ணாம பார்க்குற நபர்கள் அதிகமா இருக்கீங்க. ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க மக்களே, மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் நேத்து தாவேக்காவோட ஊராட்சி மன்ற தலைவர் ஆன வீரா லஞ்சம் 1,30,000 ரூபாய், 1 லட்ச ரூபா ஜிபேல வாங்கினாரு. 30,000 ரூபாய் கையில கொடுத்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு முந்தன காணொலி. ஸோ அது பிந்தைய காணொலி கரெக்டா காசு கொடுத்து அவங்க வாங்கினாங்களா அவங்க ஒய்ஃப். அதுக்கு முன்னாடி ஒரு காணொலியுமே இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோவில் பார்க்கும்போது தெளிவா அது லஞ்சம் வாங்கினது தான் அப்படின்றது தெளிவா வீடியோவுமே இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடியே தாவேகா தரப்புல இருந்து அவரை அந்த பொறுப்புல இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நேத்தே நீக்கியிருந்தாங்க. அதை தாண்டி என்னப்பா நீக்கம் மட்டும்தானா, ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு இப்படிதான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடியே அங்க என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதும் மட்டும் இல்லாம அவர் புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. ஸோ அடைக்கப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் ஜாமீன் கொடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி ஜாமீன் கேட்கறதுக்கான முயற்சி ட்ரை பண்ணாலுமே ஜாமீன்ல வெளியே வரக்கூடாது, நீ வெளியே வர விடமாட்டோன்ற மாதிரி அவர் ஜாமீன்ல வெளியே வர முடியாத அளவுக்கு வழக்க போட்டு உள்ள அமைச்சிருக்கிறாங்க. இதுதான் வேணும். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தையை சொல்லணும்னா அந்த வார்த்தையை அது நம்ம கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், அதை நம்மளே செய்து காட்டினாதான் நீங்க சொல்ற வார்த்தைக்கான மதிப்பு அதிகமா இருக்கும். அதை அவரே செஞ்சு காமிச்சிருக்கிறார் முதல்வர் அவர்கள். தான் கட்சியில நடந்த நபர்களுக்கும் இதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறார். இதுக்கப்புறம் நீங்க போயிட்டு கேட்க முடியுமா, முடியாதுல்ல. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, இதுதான் மாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஏன்னா பல கட்சிகள் அவங்க கட்சியில சம்பவம் இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இனிஷியலா அவரை ஆமா நாங்க உருப்புறோம், தற்கால நீக்கம் பண்றோன்ற மாதிரி தற்காலிக நீக்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் நம்மளாம் மறந்து போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த நபரையும் கட்சியில சேர்த்துப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்படிலாம் இல்லாம நாங்க செய்யறத கரெக்டா செய்வோன்ற மாதிரி செஞ்சிருக்காங்களே, அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ரெண்டாவது, ஸோ முதல்வர் தலைமையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சரோட மீட்டிங் நடந்தது. 2வது மீட்டிங். ஓகே, அந்த மீட்டிங்ல அதிரடி ஆக்ஷன் தான் வேற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பட்ஜெட் தாக்குதல் நடக்க போது. அந்த பட்ஜெட் தாக்கல் அந்த தாக்கல்ல பாத்தீங்கன்னா எவ்வளோ இப்ப தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த துறைக்கு எவ்வளவு வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் போயிருக்குது. அந்த டிஸ்கஷன் போய் முடிஞ்ச டைம்ல உள்ள இருக்கிற அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அமைச்சரை தாண்டி பல அதிகாரிகள் இருக்கலாம், தயவு செய்து கொஞ்சம் எல்லாம் வெளியே போறீங்களா அப்படின்ற மாதிரி அதிகாரிகளை வெளியே சொல்லிட்டு டைரக்டா விஜய் அவர்கள் ஒரு பக்கம் அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க தூய்மையான ஆட்சி, கிளீன் கவர்னன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் இங்க ஆட்சி பண்றது 5 வருஷம் ஆட்சி பண்றதுக்காக நான் வரல அப்படின்றத தெளிவா சொல்றாரு. ஸோ விஜய் அவர்களுடைய இலக்கு இந்த 5 வருஷம் மட்டும் கிடையாது. அவரு இருக்கிற வரையும் சிஎம்மா இருக்கணும், அடுத்து எவ்வளவு தூரம் தொடரணும்ன்றத அவர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ இந்த 5 வருஷத்துக்காக மட்டும் வரலன்றதை நீங்க தெரிஞ்சுக்குங்கன்றது ஏன் மீன் பண்றாருன்னா, இவங்க லஞ்சம் ஊழல்லாம் வாங்குறாங்கன்றத இப்ப நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு இன்சிடென்ட் அந்த ஊராட்சி மன்ற தலைவர். இப்ப அதை தாண்டி அமைச்சர்கள் மேலேயும் சில புகார்கள் உளவுத்துறை மூலமா விஜய் அவர்களுக்கு வந்திருக்குது. குறிப்பா அதுல நிறைய அமைச்சர்களும் ஈடுபடுறாங்க, அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் அவருக்கு போயிருச்சு. போன உடனே என்ன சொல்லிட்டாரு, இதை பாருங்க, என் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல தூரமா இருக்கவங்களாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்.
அது யாரா இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், அமைச்சர் பதவி பறிக்கப்படும், சும்மாலாம் விட மாட்டேன், அமைச்சர் பதவி பறிக்கப்படும், நீங்க தெரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாரு. தயவு செய்து உஷாரா இருந்துங்க, இதுதான் கடைசி எச்சரிக்கைன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்கிறாப்புல. ஸோ அதை பார்த்து புரிஞ்சு நடந்துங்கப்பா. ஏன்னா குறிப்பா டார்கெட் லிஸ்ட்ல ஒரு 5 அமைச்சர்கள் இருக்காங்களாம். இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த 3 மாசத்துல வந்து அந்த 5 அமைச்சர்களோட பதவி பறிக்கப்படலாம், மாற்றப்படலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அது யாரா வேணாலும் இருக்கலாம், நெருக்கமான இருந்தவங்களாலும் சரி, தூரத்துல இருக்கவங்களாலும் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே நடவடிக்கை தான். இது என் தலைமையிலான அணி, இது என்னுடைய பவர் சென்டர் அப்படின்றத ஓப்பனா சொல்றாரு. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அந்த அமைச்சர்கள் எல்லாமே, இதுல விஜய் இல்லாம யாருமே இந்த இடத்துல அமைச்சர் ஆகல, அவங்க எம்எல்ஏவும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் அப்படின்ற ஒரு நபருக்காக மட்டுமே வந்த வாக்குகள் தான் இதை. ஏன்னா பல தொகுதிகளில் யாரு நிக்கிறானே தெரியாம ஓட்டு விழுந்ததுன்னா அது சாதாரண உள்ள அவருக்காக வந்த ஓட்டுகள் தான். ஸோ அவருக்கான இந்த ஓட்டுகளை வச்சு நீங்க மக்களை ஏமாத்தலாம், மக்கள் கிட்ட புடுங்கலாம்னு நினைச்சீங்கன்னா கடைசியில உங்களோட பவரை பிடிங்கிருவாங்க, உங்களோட பதவியை பிடிங்கிருவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவருடைய தயவில் தான் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. அது மக்களுக்கான சேவையா மட்டும் இருக்கணும். மக்களுக்கு ஊழலற்ற அரசியல் கொடுக்கணும், ஊழல் இல்லாம மக்களுக்கான தேவையை நிறைவேற்றணும்ன்றதுதான் குறிக்கோள். அதை மட்டும் செயல்படுங்க. ஸோ வெளிப்படைத்தன்மை முக்கியம், அந்த டிரான்ஸ்பரண்டா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்றத சொல்லியிருக்கிறாப்புல. ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்றது பார்ப்போம். இதுல குறிப்பா 5 பேர் டார்கெட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அதுல குறிப்பா மெயினான இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே டார்கெட்ல இருக்காங்க. இன்னொன்னு, ரெண்டாவது, அவங்கவுங்க துறையை மட்டும் நீங்க ஒழுங்கா கண்காணிங்க, அதுக்கான வேலையை நீங்க பாருங்கன்ற எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சில அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வீடியோ போட்டாங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஸோ ஸ்கூல்ல போய் வீடியோ எடுப்பதோ ரீல்ஸ் எடுப்பதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. இதுக்கப்புறம் அந்தந்த துறை அமைச்சர் அந்தந்த துறையை பார்த்துக்கிட்டா போதும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பள்ளி கல்வியை அவர் பார்த்துப்பாரு, இதெல்லாம் பண்ணிப்பாரு. தேவையில்லாம ஆய்வு, தேவையில்லாம போய் பண்ற விஷயங்கள்லாம் தவிர்க்கவும் அப்படின்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையும் வந்திருக்கு. ஒரு பக்கம் லஞ்சத்துக்கு, இன்னொரு பக்கம் இவங்க பண்ற அட்ராசிட்டிஸுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு தரமான ஒரு ஆக்ஷனை கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் ஆட்டி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அந்த தாவேக்கா ஊராட்சி மன்ற தலைவருக்கு எடுத்த ஆக்ஷன் அடுத்து இவங்களுக்கு நடக்கலான்னும் போது கொஞ்சம் பயம் வரணும். அடுத்து ஏதாவது ஒரு அதிகாரிகள் மாட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இங்க அமைச்சர்கள்லாம் இப்படி இருந்தாலுமே அதுல இருக்கிற அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வேலையை காட்டதான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யார் மாதிரியாவது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவங்களும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. இல்ல எடுத்தா நம்ம வேலை போயிரும்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு காலத்துல ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நம்ம பார்த்த சம்பவங்கள் தான் இது. ஏன்னா எம்எல்ஏ அமைச்சரா இருப்போமா இருக்க மாட்டோமான்றது மறுநாள் நியூஸை பார்த்தா தான் அவருக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு பவர் சென்டரா இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்ப விஜய் அவர்களும் அதன் அடிப்படையில் டிராவல் பண்றாருன்றத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து லாக்அப் டெத், சபரிவர்மன் லாக்அப் டெத். இதுல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தவறுதலான ஒரு பரப்புரையும் தவறுதலான விஷயம், அதுங்காட்டியும் வந்து 4-5 லாக்அப் டெத் நடந்து போச்சுன்ற மாதிரி 2 தான் நடந்திருக்குது. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து நடந்து உடனே 3 பேரை கைது பண்ணிட்டாங்க. அந்த 3 அந்த சிறை காவலர்களை. இன்னொரு பக்கம் அதை தாண்டி அங்க ஈடுபட்ட 8 கைதிகள் இருக்காங்க, அவங்களும் கைது பண்ணப்பட்டு அவங்க மேலேயும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில அஜித் குமார் என்ற நபர் போன வருஷம் ஆச்சு. அப்போ முதலமைச்சர் தலைமையில தானே இருந்தது. அப்போ போலீஸ் இது அப்ப யாராவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? அது கோர்ட் வரையும் போய் இது பண்ணாதான் வரும். இப்போ அது அப்படிலாம் இல்லையே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த 1 மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுக்கிறாங்களே, இதுதானே மாற்றம். அதே அதிமுக ஆட்சியில ஜெயராஜ் அண்ட் பென்னிக்ஸுக்கு என்ன நடந்தது, எப்ப தீர்ப்பு கிடைச்சதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஆக்ஷன் எடுக்காம எவ்வளவு லேட்டா வந்து சிபிஐ அளவுக்கு போச்சுன்றது பாத்துக்குங்க. ஸோ இந்த ஆட்சியில அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அவங்களால எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா எடுத்துட்டு போக முடியுமோ அதுக்கான முயற்சிகளை அவங்களும் பண்றாங்கன்றத நம்ம அவங்களுக்கான கிரெடிட் கொடுக்கணும். ஆனா இன்னும் சில பேர் வந்து இங்க நடக்கிற விஷயத்துக்கான கிரெடிட்டும் கொடுக்காம அவங்க அந்த மனசார அக்செப்ட் பண்ண முடியாம தவிக்கிறாங்கன்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அடுத்து லஞ்ச புகார். இங்க சென்னை மாநகராட்சியில 6 பேர் நீக்கம், பணியிடை நீக்கம், அவங்களோட பதவி பறி போயிருக்கு சென்னை மாநகராட்சியில. அதை வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையரான சமீரன் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. இதுல அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்க வேலை வாங்க தருவது, அப்புறம் லஞ்சம், நிதி முறைகேடுன்ற மாதிரி ஏகப்பட்ட இதுல ஈடுபட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரா சொல்றேன். ஓகே, தேவிகலான்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா 9 லட்ச ரூபா போலி பில்லை பாஸ் பண்ணி மருந்து உபகரணங்கள் வாங்கின அடிப்படையில போலி பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. அதுக்கு அவங்க சஸ்பெண்டு, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்க.
இப்போ எப்படி தாவேக்கா நிர்வாகி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களோ அந்த மாதிரி அவர் மேல வழக்கு பதிவும் பண்ண போறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிவ பொற்கொடி அப்படின்ற மாதிரி வேலை வாங்கி தரேன்ற பேர்ல 6 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாங்க, அவங்களும் காலி. அடுத்து பாத்தீங்கன்னா அனந்த ராவ் 2.5 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டட உரிமையாளர்கிட்ட இந்த மாதிரி கேட்டதாக தகவல் வந்து அவர் நீக்கும். அதுக்கப்புறம் மாநகராட்சி சாலை பணியாளர்களு ஒரு வீட்டுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு, இருந்தாலும் 50,000 ரூபாய் கொடுப்பான்ற மாதிரி கேட்டிருக்காப்ல. அதுக்கப்புறம் கிளர்க்கான துர்கா ஸோ அந்த பில்லை வந்து நிறைவேற்றுறதுக்கான பில்லை பாஸ் பண்ணோம்ல, அந்த பில்லை பாஸ் பண்றதுக்காக லஞ்சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் 6 பேரையும் தகுதி நீக்கம் பதவி நீக்கம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே ஆக்ஷன்ஸும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதான். கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப தடுமாற்றம் இருக்கு. ஓகே, அடுத்து இன்னொரு பக்கம் திமுக நேற்று வந்து துரைமுருகன் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்து நிறைய வந்து செயின் எல்லாமே தங்கத்தில். நம்மலாம் இங்கே ஒரு சவரம் வாங்குறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. அவர் என்னடானா 1000 கையில் மோந்திரம் கழுத்தில் தொங்குதுன்ற மாதிரி மினிமம் ஒரு 100 சவரம் இருக்கும். அந்த 100 சவரம் அவங்களால மட்டும் எப்படி சம்பாதிக்க முடியுதுன்றது யோசிச்சு பாருங்க. ஊராட்சி மன்ற தலைவரே அவ்வளோ போடுறாருன்னா அப்போ அவருக்கு மேலே இருக்கவங்க ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலருக்கு மேல அப்படின்னு போயிட்டே இருக்கும் போலே. அப்போ இவர்கிட்டயே அவ்வளவு நகைகள் இருக்குன்னா அப்ப எவ்வளவு சம்பாரிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அந்த 100 சவரன் இப்போதைக்கு கணக்கு போட்டீங்கன்னா கூட 1,20,00,000 வருது, அந்த அளவுக்கு இருக்குது. அப்ப அவங்களே அவ்வளவு சம்பாரிச்சிருப்பாங்கன்னா மத்தவங்க எவ்வளவு சம்பாரிச்சிருப்பாங்கன்றது கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா இது வரைக்கும் ஊழலற்ற ஆட்சி வந்து திமுக கொடுத்துருக்காங்கன்றது நாங்க சொல்லலைங்க. பல திமுக சார்ந்து பேசுற நபர்கள் வந்து நாங்களாம் ஊழலே பண்றது இல்லைங்க ஐயா அப்படின்ற மாதிரி அந்த செய்தி தொடர்பாளர்களே பல பேர் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம தலையில என்ன இல்ச்சவாயின்னு எழுதியா ஒற்றுக்கு அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இது கேட்டா நாங்க அப்படிலாம் பண்ணவே இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்தான் சொல்றது. ஓகே, அதுக்காட்டி இதை சொன்னதுக்கு நம்மள வேற கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அடுத்ததாக மக்களே, நாளை முதல் வந்து சென்செக்ஸ் வந்து எடுக்க போறாங்களாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 முதல் வந்து ஆஃப்லைன்ல சென்சஸ் எடுக்க போறாங்க. நாளை முதல் வந்து நீங்க ஆன்லைன்ல போய் சென்சஸை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டை பார்த்து நீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்ற மாதிரி நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வரவங்களுக்கும் தொல்லை இல்லை, நீங்களும் தொல்லை இல்லாம ஃப்ரீயா பண்ணிட்டு போகலாம். அதை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் 31ஆம் தேதி வரையும் சென்சஸ்க்கான வாய்ப்பு இருக்கு, அதை பண்ணிருங்க. அடுத்து மண் திருட்டு விவகாரத்தில் இன்னொரு பக்கம் தாவேக்கா நிர்வாகி உட்பட்ட 6 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அது கைது பண்ணிட்டாங்க, அது வேற தலைமறைவுன்ற மாதிரி இன்னும் சில நபர்கள் வந்து நியூஸை ஃபேக்கா பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா கைது பண்ணியிருக்காங்கன்றது கூட தெரியாமையா நியூஸ் போடணுன்ற மாதிரி போடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இங்க தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில நின்று ஜெயிச்சார் இல்லையா, அந்த வெற்றிக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு விசாரணை வந்து போட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல. அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏற்க மாட்டோம் மறுப்பு தெரிவிச்சு அதை கேன்சல் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகே, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து பொற்கடி அவர்கள் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதலமைச்சருக்கு நன்றி. ஏன்னா அவங்க எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியிலன்னு பார்க்கணும். ஏன்னா அதுல ஈடுபட்டிருக்கவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க போல அந்த கட்சியிலேயே. அதனாலதான் வந்து அந்த கேஸை வந்து மேல்முறையீடு போட்டு அப்படியே ஸ்டே வாங்கி நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ அதை ஓப்பன் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த கொலை வழக்குல யார் யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க முழு விவரங்கள் எடுக்கப்பட போகுது. ஸோ அதில் யார் உண்மையான குற்றவாளி, யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க, அவங்க எல்லாருக்கும் ஆப்பு கன்ஃபார்ம். ஏன்னா சிபிஐ உள்ள வந்துருச்சுன்னா அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சு தண்டனை கொடுக்க போறாங்க. எப்படி ஜெயராஜ் பென்னிக்ஸ் மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததோ அந்த அடிப்படையில இந்த கேஸுக்கும் தீர்ப்பு வந்து அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றத சந்தோஷமா தெரிவிச்சுக்கலாம். இந்த கேஸை ஓபன் பண்ணதுல பல பேருக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, பயத்துல இருக்கிறாங்கன்றது கேள்விப்படுறோம். அடுத்து இந்த அப்பளம் விற்பனை பண்றாங்களா, அதுல கலர் அப்பளம்னு இருக்கு, அது எல்லாத்துக்கும் தடை வச்சிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். அதன் மூலியமா நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்ததால அதுக்கு ஒரு தடையை போட்டிருக்காங்க மக்களே. அடுத்து திருவான்மியூர் மற்றும் ஊத்தாண்டி அந்த உயர் மேம்பாலம் இருக்கு இல்லையா, அந்த மேம்பாலத்தை கட்டுறதுக்கான டெண்டர் வந்து 2100 கோடி இருந்தது. அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதில் பல முறைகேடுகள் இருக்கு போல. புதுசாக டெண்டர் அனௌன்ஸ் பண்ணுறன்ற மாதிரி இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி
போக்குவரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2000 குளிர்சாதன பேருந்துகள் அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து விட போறாங்களாம். அதுல எந்த விதமான கட்டண உயர்வுகள் இருக்கக்கூடாதுன்றதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி அதுல வந்து எப்படி வேற எந்த வழியில வந்து சம்பாதிக்கலாம், ஐ மீன் அந்த போக்குவரத்து துறையில இன்கம் வர வைக்கலாம் அப்படின்னும் போது அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து நிறைய இன்கம் ஜெனரேட் பண்ணலான்ற மாதிரி திட்டத்தை யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இதுதான் இன்னைக்கு அரசியல்ல நடந்த சம்பவங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.